ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நரேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோக்கு கிடைச்ச 3 சான்ஸையும் நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிட்டான். இது நம்ம ஹீரோவோட 4வது வாழ்க்கை. நம்ம ஹீரோ இந்த லைஃப்ல ஒரு பெரிய கொலைகாரனா இருந்திருக்கான். பாஸ் கிட்ட இருந்து 10 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு அவன் ஒய்ஃபோட தப்பிச்சு ஓடி இருந்திருக்கான். அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம ஹீரோ இப்ப துரத்திட்டு இருக்கானுங்க இவனுங்கலாம். சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ பைக்ல மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கான். பின்னாலேயே ஒரு 7-8 பேர் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பைக்ல. இவங்க பார்த்தாதுன்ட்டு ஒரு போலீஸ்கார வேற கார்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. என்னோட விலை 2 மில்லியன், உன்னை கொல்லு, நான் 2 மில்லியன் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் துரத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டிராபிக்ல பூந்து போயிட்டான். பின்னாடி ஒருத்தன் போலீஸ்காரன் துரத்திட்டு வந்தாங்க கார்ல. இவன் ஒரு ட்ரக்ல மோதி அங்கேயே விழுந்துட்டான். மீதி அந்த பைக்ல இருக்கிறவங்க மட்டும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வரானுங்க. நம்ம ஹீரோ பிகில் பட விஜய் காலேஜுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி பைக் எடுத்துட்டு மாலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த பைக்ல பின்னாடி வரானுங்களா, இவனுங்களும் விடுற மாதிரி தெரியல. இவனுங்களும் பின்னாடியே வரானுங்க. கடைசியா நம்ம ஹீரோ மால்ல ஒரு இடத்துல சுத்து போட்டாங்க. நம்ம ஹீரோக்கு எங்கேயுமே போறதுக்கு வழியே இல்ல. கடைசியில இந்த பக்கம் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஓபன் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ வீலிங் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டான் பைக்கோட. கடைசியா மால்ல லாஸ்ட் ஃபோர்க் போய் நின்னுட்டான். இதுக்கப்புறம் போறதுக்கு வேற எங்கேயும் வழியே இல்ல. பைக்ல வந்தவனுங்கள ஹீரோ சுத்து போட்டானுங்க. அந்த பாஸ் இருக்கானுங்க, அவனும் வந்துட்டாங்க. கன் எடுத்து ஹீரோ முன்னாடி நீட்டிட்டு மாட்டினியாடா பம்பர கட்ட மண்டையா அப்படிங்கிறான். ஆனா மாட்டறதா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இல்ல பக்கத்துல வரையும் போயிட்டு ஒரு யூ-டர்ன் போட்டு திரும்பிட்டு இஞ்சி போனா இங்க இருந்து கீழே விழுந்தா நான் உயிர் போகும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு 4வது கியர்ல 40 மாடி ஹைட்ல இருந்து பைக்ல வீலிங் பண்ணிட்டு போறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது தான் ஹீரோ குதிக்கிற இடத்துல கரெக்டா ஒரு ஸ்விமிங் பூல் இருந்திருக்குங்க. அதுல நம்ம ஹீரோ கரெக்டா போய் வண்டியோட விழுந்துட்டான். நம்ம ஹீரோ கையில வச்சிருந்த போனும் விழுந்துருச்சுங்க. அதனால இவங்களால இவனை ட்ராக் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்ம ஹீரோ ஸ்விமிங் பூல்ல இருந்து எந்திரிக்கான். இந்த உடம்புக்கு ரொம்ப ஆயுசு கெட்டி போலடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளியே வரான். வெளியே வந்துட்டு இந்த பாஸ் அடியாளுங்கள மேல நின்று பாத்துட்டு இருக்கானுங்களே, அவங்களை பார்த்து சும்மா கேவலமா லுக் விடுறான். இந்த பாஸ் இருந்துட்டு என்னங்கிறான், இவன் என்ன சாகவே மாட்டானா, என்ன 7 ஜென்மமா எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாஸோட ஒய்ஃப் கூட ஓடி போனான் இல்லையா, அந்த பொண்ணை பார்க்கலான்ட்டு போறான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்க்கலான்ட்டு ஒரு லைட் ஹவுஸ் கிட்ட வர்றான். அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்த உடனே இந்த பொண்ணு வந்துட்டு இப்பதான் எனக்கு உயிரே வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கட்டி பிடிச்சிக்குது. நம்ம ஹீரோ உடனே நினைக்கிறான் இந்த பொண்ணு வந்து இவனை ரொம்ப லவ் பண்ணுது போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு என்னங்கிறா, எவ்வளவு நேரம் எங்க போனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது, இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன். அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அப்பாடா இப்பதான் எனக்கு உயிரே வருது, சரி பணம் பத்திரமா வச்சிருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க, நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்க ஒரு போட்ல லைட் எரியுது பாரு, அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பொண்ணு கூப்பிடுறான்ட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு கண்ணோட நிக்கிறா. நம்ம ஹீரோ ஆஹா வச்சாடா ஆப்பு அப்படின்னு நினைக்க, இந்த பொண்ணு கண்ணை வச்சு ஹீரோ நெத்திலேயே கரெக்டா 2 டைம் சுட்டுறா. இந்த பொண்ணு பணத்தை ஆட்டைய போடுறதுக்காக நம்ம ஹீரோ மண்டையில ஓட்டைய போட்டா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல செத்து கீழே விழுவுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரிஜினல் உடம்புக்கே போயிட்டான், வழக்கமா எந்திரிக்கிற இடத்துக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இது கரடி வயல இருந்து தப்பிச்சு கரப்பாம்பூச்சி வயல மாட்டின கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வளவு பேர் ரவுடி கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு இவகிட்ட மாட்டி செத்துடுமேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் யாரோ உளுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மரண தேவதை இருக்காளங்க, இவ தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ விட்டு என்ன கேட்கறான்னா, அவ எதுக்கு என்ன கொல்லணும், நான் அவளுக்கு எந்த தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, உடனே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, அட பைத்தியக்கார பையில, நீ எப்படி காசு இல்லன்ட்டு உன் ஒரிஜினல் லைஃப்ல செத்தையோ அதே மாதிரி தாண்டா இவ காசுக்காக உன்ன கொல்லு இருக்கா. அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோட 4 லைஃப் முடிஞ்சதுக்கு. இதோட முட்டா பைய மூளைக்கு இது கூட எட்டலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே உடனே யோசிக்கிறாங்க, நானாடி முட்டா பைய, அந்த 10 பில்லியன் பணம் இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தாங்க முன்ன, அந்த போட்டு கிட்ட தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பொய்யுங்க. நம்ம ஹீரோ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம அவட்டையும் போய் தான் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ எப்படி அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் பிறப்பாங்க, அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் மனசில நினைச்சு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மரண தேவதை உடனே பார்த்துட்டு என்னடா சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு நார்மலா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எப்படி இன்வெஸ்ட் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெத்திய பத்தி இவ சொல்றான். நம்ம ஹீரோ உடனே வழக்கம் போல வேற ஒருத்தர் இடத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நம்பர் வேற எழுதி இருக்கு ட்ரெஸ்ல வேற. அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது ஒரு ஜெயில் கைதி உடம்புக்குள்ள வந்திருக்கான். நம்ம ஹீரோ உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான், அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க, என் 10 மில்லியன் படத்தை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஒரு போலீஸ்காரன் வந்து டே மடையா ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இன்னும் எவ்வளவு நாள் இதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் வந்துட்டு கதவை திறந்துட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ உடனே என்ன விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் உடனே இருந்துட்டு மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சு உனக்கு, உன்னை ரூமுக்கு தான் கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போறான். அப்புறம் இந்த போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு கூட்டு போய் விடுறான். அந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அவனுங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசுறானுங்க. நம்ம ஹீரோக்கு யாருன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோக்கு இந்த உடம்பு ஓனரோட ஞாபகம் எதுவுமே இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது எல்லாமே புரியும். நம்ம ஹீரோட்ட ஒரு பொடியை நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட நம்ம ஹீரோ என்ன கேட்கறான்னா, அம்மா நம்ம எப்ப ரிலீஸ் ஆகும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, பொடி வந்துட்டு நீ எப்படி மறந்த, நம்ம இன்னும் 4 நாள் ரிலீஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோக்கு அப்பதாங்க மனசே நிம்மதியாகுது. அப்புறம் இந்த பொடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னங்கிறானா, நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அந்த சைக்கோ கிட்ட மட்டும் நீ மாட்டின நம்ம இங்கே காலி அப்படின்னு சொல்லி சொல்றான். சைக்கோ கொலகாரனா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. கதவு திறக்கிற சத்தம் கேக்குது, யாரோ வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ கொலகாரன் தாங்க. ரூம்ல இருக்கவங்க எல்லாமே பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ யார் தான் வர்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சைக்கோ கொலகாரன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ முன்ன டைம் ஸ்கூல் பையனா இருக்கும்போது அசந்த நேரமா பார்த்து ஒருத்தர் செங்கல்லே ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்க, அந்த பைத்தியக்காரன் தான். நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பைத்தியக்காரன் என்னங்கிற உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ சிங்கப்பட்ட சூர்யா மாதிரி ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மூஞ்ச பார்த்து ஒரே அடி அடிக்க பைத்தியக்கார கீழே வந்துட்டாங்க. என்ன
என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பொலன்னு பொளக்குறாங்க. அப்புறமா எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ வளைக்கி விடுறாங்க. அப்புறம் இந்த பைத்தியக்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்த விட்டு உயிரோட எப்படி போறேன்னு நான் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறமா நம்ம ஹீரோக்கு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறான். ஒவ்வொரு உடம்புக்குள்ள போகும்போது ஞாபக சக்தி ஒன்று வருங்க, அது கரெக்டா நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள வந்து பூந்துக்குது. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பையன் உடம்புக்குள்ள இருக்காங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பையன் சின்ன வயசுல இருந்து ஒரு MMA ஃபைட்டர் ஆகும்னு நினைக்கிறான். அதாவது பாக்ஸிங் மாதிரி அதுவும் ஒரு போட்டி. இந்த பையன் வீட்டுல ரொம்ப பண கஷ்டங்கிறனால இவன் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பொண்ணை கார்ல ஏத்தி கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பலி இவனுக்கு ஏத்துக்க சொல்றான். ஏன்னு பார்த்தா இவன் மைனர் தான், 2 மாசத்துல வெளியே வந்துடலாம், உனக்கு 20 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனும் அதை ஏத்துக்கிறான். கடைசியா நம்ம ஹீரோவை 2 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பையனுக்கு பணம் தரதா சொல்லியிருந்தாங்க. அவனோட பிஏ வந்து இவனை ஜெயில பாக்குறான். பையன் உடனே என்ன கேட்கறான்னா, 20 மில்லியன் தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு 1 பில்லியன் வேணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு நான் கேட்ட அளவுக்கு பணம் தரலாம், நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க மேல ஒரு கேஸ் போடுவேன், ஒரு மைனருக்கே 2 வருஷம் ஜெயில் தண்டனை, உங்களை நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் உடனே வந்துட்டு இந்த பையனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே வரணும்லடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இந்த பையன் வந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். பையன் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்த எல்லா ஞாபகமும் நம்ம ஹீரோ மைண்டுக்கு வந்துருச்சுங்க. இப்ப அப்புறம் ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு என்னடா 2 பேரும் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார வைக்கிறான். நம்ம ஹீரோக்கு தான் இந்த பையனோட பழைய ஞாபகம் எல்லாம் இருக்கு இல்லைங்க, அதை வச்சு யோசிச்சு பாக்குறான். இந்த பைத்தியக்காரன் ஸ்டார்டிங்ல வரும்போது என்ன சொன்னான்ட்டு, இந்த பைத்தியக்காரன் ஜெயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சொல்லியிருக்கானா, சைக்கோ கொலைகாரன் எல்லாரையும் கொல்றதா எனக்கு பிடிக்கும், எவனாவது என் வழியில வந்தேன்னா உங்களையும் நான் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பைத்தியக்காரன் எல்லாரையும் இப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பைத்தியக்காரன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்னங்கிறானா, உனக்கு எப்படி சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். நம்ம ஹீரோ உடனே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சு முடிச்சுட்டு எனக்கு தெரியலடா, ஆனா நீ நல்லா ஆக்ஷன் பண்ற மேன் அப்படிங்கிறான். பைத்தியக்காரன் என்ன சொல்றான்னு புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தனை பார்த்துட்டு ஒழுங்கா நீ அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை பாடுற, எவனோ வர்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பைத்தியக்காரன் பக்கத்துல உட்காந்துட்டு நீ என்ன சைக்கோ கொலைகாரனா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பைத்தியக்காரன் வந்துட்டு ஆமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ உடனே வைக்கிறான் பாருங்க பலாருன்ட்டு இவன் கண்ணத்துல. கடைசியில் அந்த பைத்தியக்காரன் அடி தாங்க முடியாம அண்ணா என்ன விட்டுருனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் ஆயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் இவனை பார்த்து என்ன சொல்றானா, இவன் சைக்கோ கொலைகாரன்லாம் கிடையாது, ஒரு ஸ்கூல் பையன் அசந்த நேரத்துல செங்கல்ல வச்சு அடிச்சு கொலை பண்ண பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்களை வேற இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கான் சைக்கோ கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார பையன் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோ வந்துட்டு ஒரு சின்ன பையனை கொன்ன இல்லடா, நீ இதுக்கு அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் இந்த ரூம்ல இருக்கானுங்களேங்க, இவங்க எல்லாம் இவ்வளவு நாளா ஏமாந்து இருந்திருக்காங்களே, அதனால இவனை போட்டு பொலன்னு பொளக்குறாங்க இந்த பைத்தியக்காரனை போட்டு. நம்ம ஹீரோக்கோட ரூம்மேட்ஸ்ல இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் இந்த பைத்தியக்காரனை போட்டு அடி அடிக்கிறானுங்க ஜெயில எங்க பார்த்தாலும். இவ்வளவு நாள் சைக்கோ கொலைகாரன் சொல்லி ஏமாத்தி இருந்தால, அதனால ஜெயிலுக்குள்ள மரவேலை செய்யற ஒரு இடம் இருக்கு, அங்க நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹீரோ கூட கொஞ்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு தந்துட்டு என்ன பண்றானா, மரம் இருக்கிற மிஷின் இருக்குல்லங்க, சென்டர் நட் மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோ குறிப்பாத்துட்டு மிஷின் ஆன் பண்ணி விடுறாங்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து எப்படியே தப்பிச்சிடறான் ஜஸ்ட் மிஸ்ல. அந்த மரம் இருக்கிற பிளேட் இருக்குல்லங்க, அது வந்து செவுத்துல பட்டு ஹீரோவை கொலை பண்ண ஒருத்தன் பார்த்தாங்க, அவன் மேலேயே போய் பட்டுருது. அப்புறம் அவன் கழுத்துலயே குத்திட்டு ரத்தம் வந்துருது. நம்ம ஹீரோ தான் போய் ஹெல்ப் பண்றான். அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கு ஒன்னும் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு தந்துட்டு என்னங்கிறான், அவனுக்கு ஒன்னும் ஆகாது, ஆனா நீ தான்டா மாட்டின அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோ கிட்ட திரும்பி பார்த்தா ஒரு 5-6 பேர் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ரெடியா நிக்கிறானுங்க. இந்த பொடி பையன் தான் ஹீரோ கூட இருந்தான். என்னடா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடி பையன் ஓடிட்டாங்க ஹீரோ விட்டுட்டு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கிட்ட கேட்க, உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜெயில விட்டு வெளியே உயிரோட போக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதனாலதான் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே யோசிக்கிறான் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோ ஒருத்தன்ட்ட 1 பில்லியன் படம் கேட்டாலங்க, அவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். அப்புறமா எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ அடிக்க வர்றாங்க. நம்ம ஹீரோக்கு தான் சண்டை தெரியும்ல, அதனால எல்லாரும் போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. டிஆர் மாதிரி பறந்து அடிச்சு எல்லாரும் தோசம் பண்ணிட்டான். அப்புறமா எல்லாரும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொடி பையன் ஓடி வராங்க கையில ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு. நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்குள்ள சண்டை முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோவும் இந்த பொடி பையன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, வெளியே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அன்னைக்கு நைட் அடிச்சுங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அந்த பைத்தியக்கார பையன் மட்டும் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூமுக்கு போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி என்னமோ எடுத்து கத்தி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்குள்ள. அப்புறமா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து கையும் களமா இவனை பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும்டா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ இவனை போட்டு கண்ணமா அடிக்கிறான். சரி இவனை எங்கேயோ கொன்றலான்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு நமக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிருவான், வெளியே போயிட்டு அந்த 10 பில்லியன் பணத்தை வேற எடுத்து செலவு பண்ணணும், இவனை ஏதாவது பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போய் வந்துட்டு என்ன சொல்றானா, ஸ்கூல்ல ஒரு நெட்டையை ஒருத்தன் இருந்தாலும் அவன் அடிச்சதை விட நான் அடிச்சது வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, பைத்தியக்காரன் வந்துட்டு அவனை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒரு ஸ்கூல் பையனை கொலை பண்ணி அவன் தான் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூட அவன் முன்னாடி தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பைத்தியக்காரன் சொல்ல இவன் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பைத்தியக்காரன். இப்ப பாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையன்ட்ட பேசுற மாதிரி அப்படியே ஆக்டிங் விடுறான். இவன் என்ன சொல்றான்னா, இவன் ஒரு டைம் உன் தலையில நூடுல்ஸ் எடுத்து கொட்டிட்டான் நம்ம ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, பைத்தியக்காரன் நம்ம ஹீரோ சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இந்த பையன் உன்னை சாகர வரைக்கும் விட மாட்டானாமா, கடைசி வரையும் உங்க கூட இருந்து உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பைத்தியக்காரன் பயந்துட்டு மயக்கமே போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ற டேட் வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஜெயில விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு என்ன சொல்றானா, அந்த பையன் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரின்னு சொல்லிட்டு உன்ட்ட இதை கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன்ட்ட ஒன்று கொடுக்குறான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான், ரோஸ் மில்க். அப்புறம் தான் அந்த பைத்தியக்காரன் நமக்கு வந்து ஸ்கூல் பையனை போட்டு
இவன் ஒரு டைம் அடிச்சிருப்பான் ரோஸ் மில்க் வாங்கிட்டு வர சொல்லி. இவன் அதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. இவன் நிஜமாலுமே பைத்தியக்காரனாவே மாறிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ இப்பதாங்க ஜெயில விட்டு கொஞ்சமா நிம்மதியா போறான். நம்ம ஹீரோ அந்த பொடி பையன் அப்ப இன்னும் 4 பேர் கூட ஜெயில விட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்காங்க. எல்லாரையும் வந்து எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவை பார்க்க யாருமே வரல. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோவை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ ஒருத்தனுக்காக கேஸ் வாங்கிட்டு உள்ள வந்திருந்தாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ காசு தரணும்னு சொல்லியிருந்தானே அவன் வந்திருக்கான். வந்து ஹீரோ கிட்ட பேசணும், காருக்குள்ள வா கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ அவன் காரை பாக்குறான். ஆனா அவன் கார் பின்னாடி ஒரு பெரிய கருப்பு கார் நிக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையாகும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி இருந்தாலும் எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ள போறான். அவன்கிட்ட பேச நம்ம ஹீரோ காருக்குள்ள போனோன்னே இந்தா நீ கேட்ட 1 பில்லியன் பணம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு வேண்டாம் எனக்கு இந்த காசெல்லாம் நான் திருந்தி வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன்ட்ட சொல்றான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி 10 பில்லியன் பணத்தை ஏற்கனவே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான்ல. அதை வச்சு நம்ம பெரிய ஆளாய்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அந்த கருப்பு கலர் கார்ல இருந்து நம்ம ஹீரோவை யாரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ 10 பில்லியன் பணம் வச்சிருந்தாங்க. அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போறான். இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு என்ன கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசந்த நேரத்துல அடிச்சு புட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு போட் எடுத்துக்கிட்டு போறான் பணம் வச்சிருந்த இடத்துக்கு. கடைசியா ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோ பணம் வச்சிருந்திருக்கான். வீட்டுக்குள்ள போய் பணத்தையும் எடுத்துட்டாங்க. அப்புறமா இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு என்னடா பண்ணலாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ரொம்ப டயர்டா இருக்கு தூங்கிட்டு நம்ம அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுறான். உடனே போன் அடிக்குது. நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். யார் போன் பண்றான்னு பார்த்தா அவங்க அம்மா போன் பண்றாங்க. ஹீரோட ஒரிஜினல் அம்மா கிடையாது இவங்க. நம்ம ஹீரோ இந்த பையன் உடம்புக்குள்ள இருக்காங்க. இந்த பையனோட அம்மா தான் போன் பண்ணிருக்காங்க இவனுக்கு. நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் பண்ணி செத்து போனாங்க. அப்ப அவங்க அம்மா கால் பண்ணி இருப்பாங்க அவனுக்கு. அவன் அதை அட்டன் பண்ணாம அப்படியே சூசைட் பண்ணி இருப்பான். அதனால இந்த டைம் ஆச்சு அட்டன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டன் பண்ணி பேசுறான். பையனோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றாங்கன்னா எப்படி இருக்க எப்போ வருவ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசமா இவன்ட்ட பேச நம்ம ஹீரோக்கு உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. உடனே இவனு வந்துட்டு சரி நான் உடனே வர்றேன் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோட்ட தான் 10 பில்லியன் பணம் இருக்கு இல்லைங்க. அதனால என்ன பண்றான் அதை பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டான். ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு போறான். இன்னொரு பாதி என்ன பண்றான் ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குங்க. அங்க போயிட்டு வைக்கிறாங்க. பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிட்டு அங்க ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி போட்டுருக்கு. அங்க என்ன போட்டுருக்குன்னா லாக்கருக்குள்ள பொருள் ஏதாவது வச்சுட்டு 4 நாளுக்குள்ள எடுக்கலாம் இவங்களே அதை கிளீன் பண்ணி தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்குங்க. 4 நாள்லாம் ரொம்ப அதிகண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பணத்தை லாக்கர்ல வச்சுட்டு பாதி பணத்தை மட்டும் எடுத்துட்டு போறாங்க நம்ம ஹீரோ. அப்புறமா நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்க்க ஊருக்கு வந்துட்டான். வர்றதுக்கே நைட் ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு தெருவுக்குள்ள நடந்து போறான் நம்ம ஹீரோ தனியா. யாரோ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இவன் பாட்டு பார்க்காம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்புறமா அவங்க அம்மா கால் பண்றாங்க. எடுத்து போன் பேசுறான். அம்மா வந்துட்டு பக்கத்துல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனை யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பாக்குறான். திரும்ப அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ எவனோ கத்திய வச்சு வயிற்றுலயே குத்திட்டாங்க. கண்டினியூஸா கத்திய வச்சு 2 டைம் குத்துன உடனே நம்ம ஹீரோ வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எவன்டா குத்துனதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கிழவங்க. கிழட்டு பையில நீ ஏன்டா என்ன குத்துன யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஏன்டா உன்னை சாவடிக்கிறதுக்காக 2 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னைய வாடா நீ யாருன்னு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றானே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த கிழவன் என்ன சொல்றானா ஏன்டா நீ ஒரு சின்ன பொண்ணை கார்ல ஏத்தி கொலை பண்ணுவ கவர்மெண்ட் நீ மைனருங்கிறனால உன்னை 2 வருஷம் மட்டும் ஜெயில வச்சு விடுவாங்க நான் என்ன சும்மா பாத்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவன் சொல்றான். அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஒரு பணக்காரன் கூட ஒரு பொண்ணை கார்ல ஏத்தி கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூட அவனுக்கு பதிலா ஜெயிலுக்கு போனாங்க. அந்த பொண்ணோட அப்பா தான் இந்த கிழவன். நம்ம ஹீரோ தான் கொண்டிருப்பான்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை கத்தியில குத்திட்டான். இந்த கிழவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுக்கும்போது ஒரு டைம் வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறதுக்குள்ள இவன் டக்குன்னு கூட்டிட்டு போயிருவாங்க இவனை. அப்புறமா நம்ம ஹீரோ ஜெயில இருந்து வெளியே வந்திருந்தாங்க. அப்ப கூட ஒரு பெரிய கருப்பு கார் நின்று இருந்துச்சுங்க. அதுல கூட இவன் தான் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப தனியா நைட்டு வரதை பார்த்துட்டு கரெக்டான சமயம் பார்த்துட்டு இப்ப போட்டு தள்ளிட்டான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ கத்தியில குத்திட்டு என்னன்னு போய் கேட்கறான் அவன்கிட்ட எதுக்காக என் பொண்ணை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு இவன்ட்ட மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான். ஆனா நான் உங்க பொண்ணை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன்ட்ட சொல்றான். கிளை வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்ன கேட்கறானா என்னது நீ பண்ணலையா அப்ப வேற யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிழவன் நம்ம ஹீரோ விட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரோ ஒருத்தன் வர்றான். யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொடி பையன் இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட ஜெயிலே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான். அவன் வரான். அவன் நம்ம ஹீரோ கீழே விழுந்த பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ நடந்ததெல்லாம் இவன்ட்ட சொல்றான். அப்புறமா அந்த பொடி பையன் வந்துட்டு நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல ஏன்னா உன்னை நான் தானே கொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நிட்டுறான். ஹீரோ ஒண்ணுமே புரியலங்க. உன்னதான் நான் இது வரைக்கும் அடிச்சதே இல்லையாடா உன்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணதே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஏன்னா நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கேன்டா உன்ட்ட நீ என்ன கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். பொடி பையன் வந்துட்டு உன்னை கொன்னா ஒருத்தர் நிறைய பணம் தரேன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ உடனே யோசிக்கிறாங்க. ஜெயில ஒரு மரக்கடை மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுங்க. அங்க நம்ம ஹீரோட்ட நிறைய பேர் சண்டைக்கு வந்தாங்கல்ல ஒரு டைம். அப்ப இந்த பொடி பையன் கூட லாஸ்டா சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பி எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்க. அதை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இல்ல ஹீரோவே அடிச்சு கொள்றதுக்காக தான். ஹீரோ எல்லாரும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவன் அப்படியே சமாளிச்சுட்டான் ஹீரோவை காப்பாற்ற வந்த மாதிரி. நம்ம ஹீரோக்கு இப்பதாங்க புரியுது இவன் நம்மள அப்ப கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே என்ன சொல்றான்னா அவன் கொடுக்கறத விட நான் பணம் அதிகமா கொடுக்குறேன் இப்பயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போறான். பொடி பையன் இருக்கலைங்க ஹீரோட கையை பிடிச்சிட்டு டே பிச்சைக்கார பையில உன்ட்ட எதிரா பணம் இருக்க போகுது நீயா பணம் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மட்டும் கொண்டோம்னா 100 மில்லியன் பணம் தருவாங்கடா எனக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு சதக்கு சதக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா நல்லா கத்தி வச்சு குத்திட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ ஹீரோக்கு கால் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான். ஹீரோ போன் எடுக்க எவ்வளவு ட்ரை பண்றான். பிளட் ரொம்ப லாஸ் ஆனதால அவனால போனை கூட எடுக்க முடியலங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல அங்கேயே சாஞ்சு விழுந்து அங்கேயே செத்துட்டான். அப்புறமா நம்ம ஹீரோ எப்பயும் எந்திரிக்கிற இடத்துல எந்திரிக்கிறான் ஒரிஜினல் உடம்புல. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவனால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ
ஹீரோ இதோட 5 டைம் செத்துட்டான். அவனுக்கு 5வது சான்ஸும் போயிடுச்சு. உடனே இவன் இருந்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி என்ன சொல்றானா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கூட நீ விளையாட மாட்டேங்கிறியே, நீ ரொம்ப மோசமா விளையாடுறிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அந்த பொண்ணோட அப்பா தான் என்ன கொல்ல வருவார்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எப்படி அதை யோசிக்காம இருந்தேன்ட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வந்துட்டு நீயே ஒரு தண்டை, உனக்கு எப்படி அதெல்லாம் தோணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு சரியான கோவம் வருதுங்க. நம்ம ஹீரோ உடனே யோசிக்கிறாங்க, இவட்ட சண்டை போட்டு ஒன்னும் நடக்க போறது இல்ல, அந்த லாக்கர்ல இருக்க மீதி பணத்தையாவது நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இவட்ட என்ன சொல்றானா, ஓகே சீக்கிரமா என்ன எடுத்து சுடு, நான் அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். அதுக்கு வந்துட்டு என்னடா என்னோட நீ ரொம்ப ஆர்வமா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா. அதுக்கு எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோ பாட்டுக்கு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அட நாயே சீக்கிரமா சுற்றி நான் போகணும், பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவர் இருந்துட்டு சரி நீ என்ன பண்ணா எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஹீரோ நெத்தியை பார்த்து கரெக்டா சுடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கறான், ஏதோ காஃபி ஷாப்ல இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அப்புறம் நினைக்கிறாங்க, இருடா இப்பயே போய் பணத்தை எடுக்கிறான் பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிக்கலாம் ட்ரை பண்றான், அவனால எந்திரிக்கவே முடியலங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணையாச்சும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். நம்ம ஹீரோட பேச கூட முடியலங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி பார்க்கறான். இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில பார்க்கறான். அப்புறமா தான் சாக்கு, நம்ம ஹீரோ இப்ப குழந்தை உடம்புக்குள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்புறம் தான் யோசிக்கிறான், அடியே இவளே என் உயிரை வாங்குறதுக்குன்னே இந்த உடம்புல அனுப்பிச்சிருக்கே அடி நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ என் லாக்கர்ல இருக்க 10 பில்லியன் பழம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ தான் குழந்தை உடம்புக்குள்ள இருக்கானே, குழந்தை சும்மா அழுதுகிட்டே இருக்குங்க பணத்தை நினைச்சு. நம்ம ஹீரோ லாக்கர்ல வச்சிருக்காங்க, அந்த பணத்தை எப்படி 4 நாள்ல அவங்க கிளீன் பண்ணிடுவாங்க. நம்ம குழந்தை ஹீரோ லாக்கர்ல இருந்து எப்படி பணத்தை எடுக்க போறான், என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறான் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். பாய் பாய்.